மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் வகையில் 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பிரதமர் பல்வேறு புதிய நிதி ஒதுக்கீடுகளை அறிவித்தார். அந்த நிதி ஒதுக்கீடு ஆண்டுக்கு ஒரு முறை மக்களுக்கு வழங்கப்படும். 3000 ரிங்கிட்டுக்கும் குறைவான வருமானத்தை பெறுபவர்களுக்கு 500 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படும். வாழ்க்கை செலவினம் அதிகரித்திருப்பதால் மக்கள் நிதிச் சுமையை எதிர்நோக்குவதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் 1800 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. முதலாம் வகுப்பிலிருந்து 5ஆம் படிவம் வரை பயிலும் அனைத்து வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கும் தலா 100 ரிங்கிட் கொடுக்கப்படும். அதற்காக 53 லட்சம் மாணவர்களுக்காக 50 கோடியே 30 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது தனியார் உயர்கல்விக் கூடங்கள் 6ஆம் படிவம் மெட்ரிகுலாசி ஆகியவற்றில் பயிலும் மாணவர்கள் பாட புத்தகங்களை வாங்குவதற்காக ஒரு மாணவருக்கு 200 ரிங்கிட் வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் ஒரே மலேசியா சமூக நலத்திட்டத்துக்காக 126 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வறிய நிலையில் உள்ள முதியோர்களுக்கு மாதத்துக்கு 300 ரிங்கிட்டும், வறிய நிலை சிறுவர்களுக்கு மாதத்துக்கு 100 ரிங்கிட்டும், உடற்குறையுடையோருக்கு மாதத்துக்கு 150 300 ரிங்கிட் வரையிலுமான பணமும் வழங்கப்படும். பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் அடுத்த ஆண்டு கூடுதலாக 85 ஒரே மலேசியா கடைகள் அமைக்கப்பட உள்ளன. இக்கடைகளில் விற்கப்படும் 250 வகை பொருட்களின் விலை 40 விழுக்காடு வரை குறைவாக இருக்கும்.